இது சும்மா ஒரு வீடியோவாக காட்டு. சரியா? இப்போ இந்த ஒரு ஆள் உம்ரா போகிறேன்னு சொல்லி காட்டு பாருங்கள். ரைட். இப்போ வந்து ஃப்ளைட்டில் போக்குள்ள இப்போ நீங்கள் ஃப்ளைட்லேயும் வர இப்போ ஒட்டோவா வர ஃப்ளைட்டில் செல்லு. ரைட். இப்போ மீகாத் வந்து கிட்ட என்ன சொல்லி அவங்க வந்து இப்போ மீகாத்தை கடந்து போகிற டைம் என்ன சொல்லி செல்லு. சரியா? ரைட். இப்போ இது வந்து இப்போ மீகாத்தை பற்றி செல்லு எங்களுக்கு. இப்போ இதில் வந்து 1 2 3 4 5 மீகாத்திச்சு. இப்போ எலம்லம்ன்ற செல்லு வந்து இப்போ இந்த ஓரத்துலேச்சு பாருங்க, வலது சைடு ஓரத்தில் சாதியாண்டு செல்லு. அதான் எலம்லம் எங்களுக்கு. சரியோ? எலம்லம்ண்டு அந்த இடம். சாதியாண்டது இன்னொரு பேர். இப்போ என்னென்னா இப்போ ஃப்ளைட்டில் வரக்குள்ள இந்த மீகாதை கடந்து வரக்குள்ள ஃப்ளைட்டில் செல்லுன்னு ரைட் நீ எடுத்து வச்சுக்கோங்கோ அப்படின்னு செல்லும் பிள்ளைனா. ஆனால் மக்காலிச்சாக்களுக்கு வந்து மக்காலேருந்து அவங்க மக்காக்குள்ளே தான் அவங்களும் மீகாத் வந்து போக தேவையில்லை. மக்கா வாசிகள் வந்து என்ன அவங்க வீட்லேருந்தே அவங்களுக்கு புகையில் மக்காக்குள்ளேருந்து. இப்போ ஒரு ஆள் வந்து மீகாத்தை நீயத்து வச்சாமல் மீகாத்தை தாண்டி மக்காக்குள்ளே வந்துட்டாருண்டா அவர் கட்டாயம் திரும்பி போகணும் மீகாத்துக்கு. அவர் கட்டாயம் மீகாத்துக்கு திரும்பி போகணும். தாரன் இப்போ ஒருத்தர் மிஸ் ஆகி அவர் உள்ளுக்கு வந்துட்டார் எப்பவுமே. இப்போ அவர் திரும்பி மீகாத்துக்கு போகல நீயத்து வச்சது கண்டா அவர் கட்டாயம் ஃபித்யா கொடுக்கணும். ஃபித்யா கொடுக்கணும் என்ன ஒரு ஆட்டை அறுத்து ஹரம் லீச்சி மக்கா லீச்சியை அந்த ஹரமில் ஈச்சிய ஏழைகளுக்கு அந்த ஆட்டை பங்குட்டு கொடுக்கணும். பங்குட்டு கொடுக்குற தாரன் அந்த மீகாத் மிஸ் ஆகி உள்ளுக்கு வந்தவர். அப்படி மிஸ் ஆகி உள்ளுக்கு வந்துட்டு அவர் திரும்பி பெய்த்து மீகாத்தில் நீயத்து வச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை. மிஸ் ஆகி உள்ளுக்கு வந்தவர் மீகாத்துக்கு திரும்பி புகழாண்டா தான் ஃபித்யா கொடுக்கணும். ரைட். இப்போ மீகாத்துக்கு இதுக்கு முந்தி சரியா மீகாத்து பண்ணி மீகாத்தில் நீயத்து வச்சு என்னடா நீயத்து வச்சதுக்கு முந்தி என்னென்னு செஞ்சுக்கொள்ளணும். இந்த உடம்பளிச்சு முடிகள் எல்லாம் இதாக்கி அதே மாதிரி குளிச்சு கொண்டு அதே மாதிரி பொம்பளைகளுக்கு மனம் பூசையில் இது ஆம்பளைகளுக்கு செல்லு. சரியா? குளிச்சு கொண்டு இது ஆம்பளைகள் மனம் பூசையில் மட்டும் செல்லு. இது ஆம்பளைகளுக்கு எங்களுக்கு சப்ஜெக்ட் இல்லை. சரி. ஆனால் குளிச்சது முடிகளை நிற்கிறது வந்து எல்லாருக்கும் போதும். ரைட். அடுத்து வந்த விஷயம் வந்து இப்போ நாங்கள் இப்போ குளித்து எல்லாம் ரெடி ஆகியாச்சு. குளித்து எல்லாம் ரெடி. இப்போ அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் இங்கேருந்து போக்கொள்ளே ஸ்ரீலங்கா பொறுத்த வரையில் எல்லாம் வந்து நாங்கள் உடுப்பை ஃப்ளைட்டில் போகிற சுட்டி எங்களுக்கு இறங்க எல்லாமே என்ன நாங்கள் உடுப்பெல்லாம் ரெடி ஆகிக்கொண்டே போகிறேன். அப்போ நாங்கள் வீட்லேருந்து போக்கொள்ள என்ன செஞ்சுக்கொள்ளணுமெண்டா இப்போ இந்த குளித்து ரெடி ஆகிக்கொண்டு சரியா அதே மாதிரி என்ன மற்ற இதெல்லாம் வானமெட்டு செல்லிச்சோ என்ன முடிகளை நீக்கி குளிச்சு கொண்டு அதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரணும். சரியா? ரெடி பண்ணி நாங்கள் கொடுப்பேன். ஸ்ரீலங்கா பொறுத்த வரையில் அந்த நாங்கள் ரெடி ஆகிக்கொண்டானே போகிறேன். அப்போ ஆம்பளைகளுக்கு இப்போ நான் உங்களை சொல்ல தேவையில்லை. இப்போ ஆம்பளை வந்து உடுப்பு எடுக்க பொம்பளைகள் வந்து வளமையான நோமலான உடுப்பு அந்த அபாயால் அந்த டிசைன் ஒன்றும் இல்லாத நோமலான உடுப்பு பொம்பளைகளுக்கு போடலும். பொம்பளை முகத்தை மறைச்சப்படாது, கையை மறைச்சப்படாது. மற்றபடி நோமலான அபாயாவோட பொம்பளைகளுக்கு உம்ரா செய்ய புகையிலும். சரியா? அப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு தான் இப்போ நீங்கள் வந்து இப்போவுமே நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிக்கொண்டு முகத்தை மறைச்சல கையை இதெல்லாம் இப்போ நோம்பலாம் உடுவு போட்டுக்கொண்டு தான் நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறிச்சு. சரியா? எல்லாம் சிம்பிள்.
ரைட். இப்போ வந்து என்னன்னு இப்போ நீங்களே ரெடி, அதேபோல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீகாத் வாரேன் சரியா? மீகாத் வந்து இப்போ உங்களுக்கு அறிவிச்சு ஆக்கள் அந்த மீகாத் தாண்ட போகிறேன், மீகாத் வந்துச்சுன்னு சொல்லு. இப்போ இப்போ என்னன்னு சொல்லுவோம், நீங்கள் லப்பைக் அல்லாஹும்ம உம்ரத்தன் என்று சொல்லி நாங்கள் மனசால் நினச்சி கொண்டு வாயால் நாங்கள் என்ன செய்யணும், லப்பைக் அல்லாஹும்ம உம்ரத்தன் சொல்லணும். ஓ இப்போ வந்து நீங்கள் ரைட் நியத்து வச்சாச்சு. நியத்து வச்சு இப்போ உங்களெல்லாம் சரி, நீங்கள் இப்போ உம்ராட அந்த இதுக்குள்ளே வந்தாச்சு. அப்புறம் நீங்கள் என்ன செய்த, உங்களுக்கு யோசனை வர டைம் எல்லாம், மேய்ச்ச டைம் எல்லாம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று சொல்லி ரிப்பீட் சொல்லிக்கொண்டே இச்சு. இதெல்லாம் செல்ல வந்து தடை போடுவது ஆம்பளைகளுக்கு. நான் ஆம்பளைகளுக்குன்னா பொதுவாக இப்போ ஆம்பளைகளுக்கு தலை மறைச்சேலாம் சரியா, பொம்பளைகளின் நார்மல் உடுப்பு தானே. அதுக்கு பிறகு இந்த முடி நீக்குறது, அதே மாதிரி மனம் பூசியது, அந்த மாதிரி இந்த நகம் வெட்டு இது எல்லாம் என்ன செய்யப்படாது, அதெல்லாம் செய்யப்படாது இல்லையனோ. அந்த நீயத்தை வச்சு வந்ததுக்கு பிறகு அந்த இதெல்லாம் செய்யப்படாது, இதெல்லாம் தடையானது. இந்த கல்யாணம் பேசி அதெல்லாம் செய்ய போறில்லை, கல்யாணம் பேசி அது இதெல்லாம் ஒன்றும் செய்யப்படாது. அது மாதிரி அந்த வேட்டையாடப்படாது சரியா, நீங்கள் வேட்டையாட போறில்லை. ரைட். இப்போ வந்து இப்போ நீங்கள் ஏற்றி வச்சு எல்லாம் வந்தாச்சு. இப்போ மக்காவுக்கு வந்து இறங்கியாச்சு சரியா. அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் ரூமுக்கு போகிறேன்னா ரூமுக்கு போய்த்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி கொண்டு மறுக வரப்போகிறது வந்து அந்த உடுப்புகளை வந்து அப்படியே தான் நினச்ச போகிறேன் சரியா. நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகி கொண்டுட்டு எல்லாம் வந்து இப்போ மறுக வாரேங்க அக்கன் பள்ளிக்கு வாரேன். ரைட். இப்போ வந்து நீங்கள் தவாஃப் செய்ய போகிற மரத்துக்கு வந்த உடனே தவாஃப் செய்ய போகிறோம். வந்த உடனே தவாஃப் தான் செய்த, அப்படின்னா உம்ராகத்தான் ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுபோல் என்ன செய்த, வந்தாச்சு. அந்த வந்து நிச்சோனம் எங்கேன் ஹஜருல் அஸ்வது கிட்ட வந்து நிச்சு. ஹஜருல் அஸ்வதுண்டு எங்களுக்கு இப்போ எல்லாரும் சொல்ல பச்சை லைட்டுன்னு சொல்லி, அது பச்சை லைட் காணும் எங்களுக்கு. பச்சை லைட்டு கிட்ட இருந்து தான் ஹஜருல் அஸ்வதுக்கு நேராக தான் அந்த பச்சை லைட். இப்போ ஹஜருல் அஸ்வதுக்கிட்ட இருந்து தான் உம்ராவை ஸ்டார்ட் பண்ணேன் சரியா. ரைட். இப்போ எங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண கொள்ள எங்களுக்கு இப்போ அவ்வளோ சனமாயிடுச்சு. எங்களுக்கு அவக்குள்ள அடி பிடிச்சோன்னு பண்ணி இந்த முகக்க புகையலை, ஹஜருல் அஸ்வதை தொட புகையலை. அதுக்கு பிறகு என்ன செய்ய, இப்போ நாங்கள் தூரத்தில் நினச்சி இந்த நாங்கள் வந்து கையை காட்டி ஹஜருல் அஸ்வதுக்கு கையை காட்டி இப்படி சுற்றி ஹஜருல் அஸ்வதை பார்த்து கையை காட்டி நாங்கள் என்ன செய்த, இப்போ ஆரம்பித்த போகிற உம்ராவை. ரைட். இப்போ இதில் பாருங்க சொல்ல, இந்த ஹஜருல் அஸ்வதி கிட்டேருந்து தான் உம்ராவை ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகு என்ன, இப்போ ஃபுல்லாக தவாஃப்கள் 7 சுற்று தானே சுற்றணும். ரைட். இப்போ ரவுண்ட் சுற்றி வாரதை முடிதப்பேன் ஹஜருல் அஸ்வத்தின்னு தொடங்கி அப்படி சுற்றி ஹஜருல் அஸ்வதில் வந்து முடிஞ்சால் 1, அது மாதிரி அப்படியே போய்த்து வந்து முடிஞ்சால் 2, அப்படி 3, 4 சொல்லி ஹஜருல் அஸ்வதின்னு தொடங்கி ஹஜருல் அஸ்வத்லேருந்து வந்து முடிக்கணும். ரைட். இப்போ இந்த தவாஃப் செய்த டைமில் அவனுக்கு வேண்டிய துவா கேட்கலும், வேண்டிய திக்ர்கள் ஓதையிலும், வேண்டியது செய்யலும் இல்லைனா வேண்டாம். துவா கேட்கலும் எங்களுக்கு, நாங்கள் எங்களுக்கு துவா கேட்க, அடுத்தாக்கள் துவா கேட்கலும், மற்ற திக்ர்கள் ஓதையிலும்.
ரைட். இப்போ அடுத்தது வந்து இப்போ இதில் காட்டின பாருங்க, அதில் காட்ட வந்து அந்த மஞ்சள் கலர்னு காட்டிச்சு. இப்போ ஹஜருல் அஸ்வதுக்கும் அது முன் தொங்கலுக்கும் இடையிலுள்ள இடம், சரியா? அந்த முன் ஹஜருல் அஸ்வத் இருந்துச்சு தானே, ஹஜருல் அஸ்வத் இந்த ஃபோட்டோவை பார்த்து விளங்க பாருங்க. ஹஜருல் அஸ்வத் இருந்துச்சு, அதோட அந்த மஞ்சள் அந்த முன் துண்டு காட்டு பாருங்க, ருக்னுல் யமானி என்று சொல்லி கோடு போட்டுச்சு, சரியா? ருக்குனுண்டா மூளை, ஹஜருல் அஸ்வதோட முந்தின மூளை தான் ருக்னுல் யமானி, சரியா? ருக்னுல் யமானியில் வந்து 7 மண்டா எப்படியும் வந்து கஷ்டம் என்ன ஃபுல் சனம் 7 மண்டா அதை பேர் தொடுகு விலகினோம், கிஸ் பண்ணல, வெறும் தொடுகு. இப்போ எங்களுக்கு தொடவே 7 ஆண்டா நாங்கள் கையை காட்டப்படாது விலகினோம். ஹஜருல் அஸ்வதுக்கு தொடையில வச்சுட்டு நாங்கள் கையை காட்டு, ஆனால் ருக்னுல் யமானியில் தொடையிலாட்டி நாங்கள் கையை காட்டப்படாது, வெறுமனே நாங்கள் சும்மா போக வேண்டியதான், சரியா? ரைட். இப்போ வந்து சொல்ல போகிறது வந்து பாருங்கள், இப்போ இதில் வந்து என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் இப்போ ருக்னுல் யமானி இருந்து ஹஜருல் அஸ்வத், ஹஜருல் அஸ்வத் முந்தின மூலை தானே ருக்னுல் யமானி. அப்போ ருக்னுல் யமானியை தாண்டி தான் நீங்கள் ஹஜருல் அஸ்வதுக்கு அந்த என்ன ஒரு ரவுண்ட் வரக்குள்ள நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் தொடங்கி அப்படி போய்த்து ருக்னுல் யமானியை தாண்டி தான் மறு ஹஜருல் அஸ்வதுக்கு வந்து முடிச்ச போகிறேன். அப்போ இந்த ருக்னுல் யமானிலிருந்து ஹஜருல் அஸ்வத் வார அந்த கெப்பிச்சு தான் அந்த இடையில நீங்கள் துவா ஓது. என்ன துவா வேண்டா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசன வஃபில் ஆஹிரத்தி ஹசன வக்கினா அதாபனான்னு திருப்பி திருப்பி ருக்னுல் யமானிலிருந்து ஹஜருல் அஸ்வத் வரங்காட்டில் மோது. ரைட். இப்போ என்ன சொல்ல, இந்த ஹஜ்ருல் இஸ்மாயில்னு சொல்லி கேள்விப்பட்டு இந்த அரை வட்டம் ஒன்றிச்சும் ஹஜ்ருல் இஸ்மாயில் உள்ளுக்கால தவாஃப் செஞ்சால் தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதை சுற்றி தான் அதை எப்படி எங்களுக்கு உள்ளே போகலாம். ஆனால் இதில் செல்லு அப்படி தான் தவாஃப் வந்து ஹஜ்ருல் இஸ்மாயிலே தாண்டி தான் செய்யணும், அதுக்குள்ளால் போனால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லி இதில். ரைட். அதுக்கு பிறகு என்ன, இப்போ நீங்கள் அப்படி வளமையாக அப்புறம் என்ன செஞ்சேன், இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு வேண்டிய மாதிரி எல்லாருக்கும் துவா கேட்டு அந்த ருக்னுல் யமானிலிருந்து இது வரைக்கும் ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசன் அந்த துவாவோ அது எல்லாம் இப்போ நீங்கள் உம்ரா செஞ்சு தவாஃப் செஞ்சு முடிஞ்சு 7வது முடிஞ்சதுக்கு பிறகு என்ன எல்லாம் முடிஞ்சு வரணும், மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் 2 ரக்காத் சுன்னத் தொழத்துக்கு கட்டாயம் வந்து தவாஃப் செய்ததுக்கு கட்டாயம் உதவு வேணுமா, தவாஃப் செய்ததுக்கு கட்டாயம் உதவு வேணும். அப்போ அந்த தவாஃப் செஞ்ச அந்த இதோடு என்ன செய்த, நாங்கள் வந்து மகாம் இப்ராஹிம் பின்னுக்கு 2 ரக்காத் தொழுகு. மகாம் இப்ராஹிம் பின்னுக்கண்ட அவங்க பின்னுக்கே இல்லை அந்த சுண்டில் பின்னுக்கு அப்படியுமே இயலா எங்களுக்கு பின்னுக்கே தொலையலா சரியான சனம் அப்படின்றா பயப்படவே தேவையில்லை, வேண்டிய இடத்துல தொலையிலும் 2 ரக்காத் சுன்ன தொழுதா சரி, அவ்வளோதான், சரியா? ரைட். இப்போ வந்து நீங்கள் 2 ரக்காத் சுன்னத்து தொழுதா தவாஃப் முடிஞ்சு அதுக்கு பிறகு எங்கேயும் போகணும், சஃபா மருவாக்கு சஇ செய்யறதுக்கு போகணும். ரைட். அந்த சஃபா மருவா போகிற வழியில் ஜம்சம் தண்ணி குடிச்சதுக்கு இடமும் கழிச்சு ஜம்சம் தண்ணியை குடிச்சு கொள்ளுக, அது ஒரு சுன்னத்தில் உண்டு. ரைட். ரைட். இப்போ வந்து நீங்கள் வந்து என்னன்னு சஃபாவுக்கு நீங்கள் போக போகிறேன், சரியா? சஃபா மலைக்கு இப்போ நீங்கள் முடிஞ்சு ஏற போகிறேன். இந்த போகிற டைமில் அந்த சஃபா மலைக்கு ஏறுண்டா இப்போ வந்து படி தானே,
அந்த சஃபா மலைக்கு போகிற டைம்லேயோ நீங்கள் சஃபா மலைக்கு போய்த்து அந்த நின்று ஸ்டார்ட் பண்ண முந்தி சரியா துவா வந்து ஓது துவான குரானாயத்து இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷாஇரில்லா ஃபமன் ஹஜ்ஜல் பைத் அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவ்வஃப பிஹிமா ஃபமன் தத்தவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம் என்ற குரானாயத்தை அந்த சஃபாக்கு போக்கொள்ளி ஓதியும் போகிற இல்லாட்டி நீங்கள் வந்து சஃபா மலைக்கு மேலே நின்று ஸ்டார்ட் பண்ண முந்தி அந்த ஆயத்தை ஓது சரியா. ரைட். அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் வந்து இந்த சஃபா வல் மர்வான்னு சொல்லி இந்த சஃபாக்கு ஏறக்கொள்ளி சஃபா மலைக்கு நாங்கள் அந்த முடிச்சுட்டு ஏறுற டைமில் என்ன செய்த நீங்கள் அந்த அந்த குர்ஆன் ஆயத்தை ஓதி போகணும் அப்படித்தானே. சஃபா மலைக்கு போக்கொள்ளையும் ஓதி அந்த ஏறக்கொள்ளையும் ஓதி போகலும் இல்லாட்டி சஃபா மலையில் நாங்கள் நின்று ஸ்டார்ட் பண்ண முந்தி நாங்கள் வந்து என்ன செய்த அந்த குர்ஆன் ஆயத்தை ஓதினேன் சரியா. அது பிறகு சரியா ஐயத்தஃப பிஹிமா இந்த இதை குர்ஆன் ஆயத்தை ஓது சரியா. ரைட் ரைட். அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் வந்து சஃபா மலையில் நின்றாச்சு சரியா. சஃபா மலையில் நின்று கிபிலா ஈச்சபோகத்துக்கு நீங்கள் திரும்பி சரியா. கிபிலா ஈச்சபோகத்துக்கு நீங்கள் திரும்பி இப்போ இந்த ஸ்க்ரீனில் விளங்க துவா ஓதணும் சரியா. கிபிலா ஈச்சபோகத்துக்கு திரும்பி கையேந்தி நீங்கள் இப்போ இந்த துவா ஓதணும். பின்ன புகழில் சஃபா மலையில் தான் நீங்கள் ஈச்சிப்ப لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. ரைட். அடுத்தது வந்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு வ அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு அந்த துவா ரைட்டா. இது ஃபுல்லாக பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அதே பிறகு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு அண்ணன் இப்போ தொடங்கியாச்சு. சஃபா மலையில் ஏறி சரியா. இப்போ துவாவெல்லாம் மோதியாச்சு. இப்போ தொடங்க போகிறேன் சரியா. ரைட். இப்போ வந்து நீங்கள் இப்போ சவாலேருந்து இப்படி இறக்கி போகிறேன். இப்போ நீங்கள் இந்த டைம்லேயும் உங்களுக்கு வேண்டிய துவாக்களோட திக்ர்களோட புகையிலும் ஓகே. சிலாக்கள் குரான் ஓதிட்டு போகிற அதெல்லாம் மேலும் பிரச்சனையும் இல்லை. ரைட். அந்த இப்போ இதில் வந்து அந்த ஐநேம் வந்து ஒரு பச்சை லைன் அடிச்சுமெண்டு நீங்கள் கேள்விப்பட்டுச்சு. பச்சை லைன் உண்டு. அதில் வந்து ஆம்புலகள் மட்டும் கொஞ்சம் அவசரமாக அந்த ஓடு மாதிரி செய்தது சுன்னத். பொம்புகளுக்கு அது தேவையில்லை சரியா. பொம்புகள் வளமையாக நோமல் மாதிரி நடந்து போனாவே சரி. ரைட். இப்போ நீங்கள் சஃபாலேருந்து மருவாக்கு வந்தாச்சு சரியா. சஃபாலேருந்து மருவாக்கு வந்த உடனே நீங்கள் வந்து திருப்பி குர்ஆன் ஆயத்தை ஓத தேவையில்லை சரியா. மற்ற துவா நீங்கள் ஓதின லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அந்த துவா ஓதின தானே. மருவாக்கு வந்து நீங்கள் நிச்சய தேவையில்லை. அந்த மருவாக்கு வர எங்களுக்கு போர்ட் விளங்கேன் மருவாக்கு வந்த கேப்லேயே நீங்கள் என்ன செய்யுது அந்த மருவாக்கு வந்து அப்படி வரக்கொள்ள நீங்கள் அந்த துவாவை திருப்பி ஓதி அந்த குர்ஆன் ஆயத்தை ஓத தேவையில்லை சரியா. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு ஓதி இப்போ மருவாக்கு வந்த உடனே ஸோ இப்போ சஃபாலேருந்து மருவாக்கு வாரது இப்போ ஒன்று முடிஞ்சு. சஃபாலேருந்து மருவாக்கு ஒன்று முடிஞ்சு. இப்போ சாயு மேலே செய்யணுமே. இப்போ சஃபாலேருந்து மருவாலோடு ஒன்று முடிஞ்சு. சஃபாலேருந்து மருவா போய்த்து மருக சஃபா வாரதல் உண்டு சரியா. சஃபாலேருந்து மருவா ஒன்று, மருவாலேருந்து மருவா சஃபா 2, சஃபாலேருந்து மருவா 3, மருவாலேருந்து சஃபா 4 அப்படித்தான் சரியா. அது மாதிரி இப்போ அது 7 அப்படி செய்த சரியா. ஒவ்வொரு தொங்கலுக்கு போன டைமும் சஃபாவுக்கு போன டைம் அந்த துவா ஓதிக்கொள்ளுக. மருவாக்கு போன டைம் மருக அந்த துவா ஓதிக்கொள்ளுக. இடையில வேண்டிய துவா ஓதலும் குர்ஆன் ஓதி போகலும் வேண்டியது. அதோட 7 முடிச்சு சரியா. இப்போ வந்து என்ன முடியக்கொள்ள பெய்து முடியுது இதுலேன் திருப்பி பெய்து மருவாவில் தான் முடியும். சஃபாலே வந்து முடியாது அப்படித்தானே. வருவா சஃபாலேருந்து மருவா உண்டு, மருவாலேருந்து சஃபா 2, மருவா சஃபாலேருந்து மருவா 3, மருவாலேருந்து சஃபா 4,
சஃபாலேருந்து மருவா 5, மருவாலேருந்து சஃபா 6, அது பிறகு சஃபாலேருந்து மருவா மருக 7. மருவாவில் தான் முடியுது. சரி அதான் காட்டு சரியா முடித்த கொள்ள திருப்பி அந்த துவாவால் சேர்த்து அந்த துவா ஓதினா அந்த கடைசி மறுவாலை பற்றி செய்கிற கொள்ள நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஓதின அந்த சஃபால் ஓதின துவா அதெல்லாம் மறுவாலை திருப்பி ஓத தேவையில்லை, கடைசியில் மட்டும். மற்றதில் நீங்கள் சஃபாக்கு மறுவாக்கு போக்கல்ல அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு அஞ்சு துவாதா அந்த துவாவை ஓதிக்கொள்ளுது. இப்போ சை முடிஞ்சாச்சு. ஆம்புல்கள் தான் முடி வெட்டணும், வலிச்சோணும். ரைட். பொம்பளைகள் வந்து நான் அதில் வந்து இப்போ ஒரு விரல் அளவுக்கு நாங்கள் பொம்பளைகள் வந்து முடியை அப்படி வெட்டி கொள்ளுது. சரியா? ஆம்பல் வடித்து பொம்பளைகள் வந்து ஒரு விரல் அளவுக்கு முடியை வெட்டி கொள்ளுது. சரி, முடியல எல்லா முடியல நீ ஃபுல்லாக கூட்டி பிடிச்சி வெட்டினா சரி. ரைட். இப்போ உங்களை முடிஞ்சாச்சு, திரும்பி போனாச்சு, அவ்வளோதான். அதான் அதோட முடிஞ்சு. அப்புறம் மதீனாவில் வேறு ஒரு கட்டாயம் சரத்தொன்றும் இல்லை. நீங்கள் மதீனாவில் போனால் நீ வலை பேன மாதிரி இதாகி கொண்டு ஓதிக்கொண்டு துவா செஞ்சு கொண்டு அவ்வளோதான்.